ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானுங்க. நீங்கள் சம்மர் சீசனில் அடிக்கடி சாப்பிட்ற இந்த முழாம்பழம் சாதாரண பழம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. தினமும் முலாம்பழம் சாப்பிட்றதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? உடம்பு உடனே குளிர்ச்சி அடையும், உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும், இதய ஆரோக்கியம் மேம்படும், கண் பார்வை பாதுகாப்பாக இருக்கும், சருமம் பிரகாசமாகும். ஆனால் இந்த முலாம்பழம் எல்லாருக்கும் நல்லதா? சிலர் சாப்பிட்டா பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த வீடியோவில் முலாம்பழம் யாரெல்லாம் சாப்பிடலாம், உடலில் சாப்பிட்டா என்ன நடக்கும், யாருக்கு ரொம்ப நல்லது, யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும், எப்போ சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும், எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசி சொல்லக்கூடிய ஒரு தகவல் இருக்குல்ல, அது நிச்சயமாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல முலாம்பழம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முலாம்பழம் அப்படிங்கிறது ஒரு சம்மர் சீசன் பழம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் இதை மஸ்க்மிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தில் 90% வாட்டர் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இது சம்மர் சீசனில் உடம்புக்கு ரொம்ப நல்ல பழமாக இருக்குது. முலாம்பழம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு உடனே குளிர்ச்சியான உணர்வு கிடைக்கும். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து தான் இதுக்கு காரணம். கோடை காலத்தில் உடல் சூடு அதிகரிக்கும், வேர்வை அதிகமாக வரும், டீஹைட்ரேஷன் ஏற்படும். அந்த நேரத்தில் முலாம்பழத்தை சாப்பிட்டா உடம்பு ஹைட்ரேட் ஆகும். அதனால தான் டாக்டர்ஸ் கூட கோடை காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட சொல்கிறாங்க. முலாம்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் இருக்குல்ல, அது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். அதனால ஹை பிபி குறைய ஆரம்பிக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கும். அதனால இதய ஆரோக்கியத்துக்கு முலாம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முலாம்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ இருக்குல்ல, கண் பார்வையை பாதுகாக்குது, நைட் விஷனை மேம்படுத்துது, கண் ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும், ஐ ட்ரைனஸை குறைக்குது. அதனால தான் குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முழாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சருமத்தை பாதுகாக்கும், முகத்தை பிரகாசமாக வைக்கும், வயசான தோற்றம் வரதை தாமதப்படுத்தும். அதனால தான் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட இந்த பழத்தோட சாரை பயன்படுத்துகிறாங்க. முழாம்பழத்தை இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, அது செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை குறைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கோடை காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி, ஜலதோஷ் இது மாதிரியான நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முலாம்பழம் நல்ல பழம் தான், ஆனால் சிலர் கவனமாக இருக்கணும். டயாபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அளவாக சாப்பிட்றது நல்லது. அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வரலாம். எப்போதுமே சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா முலாம்பழத்தை சாப்பிடுங்க. முலாம்பழத்தை எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் இல்லைன்னா மதிய நேரத்தில் சாப்பிடலாம். ஆனால் நைட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்போது முலாம்பழம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பழம் இல்லைங்க, இது ஒரு ஆரோக்கிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முலாம்பழத்தை வாரத்தில் 2லிருந்து 3 தடவை சாப்பிட்டா உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோவில் கோடை காலத்தில் முலாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் முலாம்பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.